where the saints are going to spend eternity. பரிசுத்தவான்கள் எங்கே நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறார்கள்? In Malayalam there is a song, it says, if you know Malayalam, it says alpagalam matram ee bhoomiyile vaasam nityagala vaasamo sorpuram thannil. What they are singing is, for a little while we'll be on this planet earth, but eternity we will spend in heaven. நித்தியமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை, ஏன்னா சொற்ப காலம் இந்த பூமியிலே வாழப்போகிறோம் என்று மலையாளத்தில் நாம் ஒரு பாடல் ஒன்றை பாடுவது உண்டு. I don't know if there is a song with the same meaning in Tamil. Yes, Pastor, sometimes we are also singing Tamil. Okay, but anyway, in English, I have not come across a song which says, eternity will be in heaven. No song is known to me. அது பரலோகத்திலே நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று ஆங்கிலத்தில் ஒரு பாடலும் நான் பார்த்ததில்லை. Okay, let's see what the Bible says. என்ன வேதம் சொல்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். Matthew 5 and verse 5. மத்தேயு சுவிசேஷம் 5:5 யாராவது வாசிக்கலாம்? குயிக்காக வாசிங்க, டைம் இல்லை, 9 மணி ஆயிரும், ஏன்னா டிரான்ஸ்லேஷன் போயிட்டுருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். So Jesus says, what is that? The inheritance will be on this earth. ஆண்டவர் சொல்கிறார், நாம் எங்கே சுதந்திரிக்க போகிறோம்? இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்கிறார். This verse Jesus quotes from Psalm 37. இந்த காரியத்தை சங்கீதம் 37லையும் அதை ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். 37 and verse 11. 11வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? That's okay. We'll go for ஓகே, வசனம் மட்டும் சொல்லுவாங்க, நம்ம போயிட்டே இருக்கலாம், ஏன்னா நேரம் இல்லை. In the 9th verse, 22nd verse, again verse 29. So in that psalm, 4 times the same idea is repeated. அதாவது 4 முறை மீண்டுமாக அந்த காரியத்தை நாம் மறுபடியுமாக சொல்வதை நம்ம பார்க்க முடியும். Psalm 25 and verse 13, it says, the righteous person, his seed shall inherit the earth. அதாவது சங்கீதம் 25:13லையும் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். Isaiah 60 and verse 21 says, again the righteous, they shall inherit the land forever. ஏசாயா புஸ்தகம் 60:21லையும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடியும். Revelation chapter 5 and verse 10, வெளிப்படுத்தின விசேஷம் 5:10லையும் கூட, God has made us kings and priests and we shall reign on the earth forever. தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 சொல்கிறது. When is it going to fulfill? இதெல்லாம் எப்பொழுது நடைபெறும்? 2 Peter 3 and verse 13. 2 பேதுரு 3:13வது வசனத்தில், We are looking for the new heavens and the new earth. நம்ம புதிய வானம் புதிய பூமியை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம், அது உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Right, we are waiting for that. We are waiting for the fulfillment of Jesus' promise. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். Turn to book of Revelation chapter 21. We'll read verse 9 and verse 10. Please. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 9வது வசனம். அதாவது ஆட்டுக்குட்டியாகிய மணவாட்டியை காண்பிப்பேன் என்று சொல்லி, 10வது வசனம், தேவனுடைய நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. When Jesus comes the second time, he takes the saints
to heaven. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்போது பரிசுத்தவான்களை இங்கிருந்து அழைத்து செல்கிறார். 1000 years will be spent in heaven. 1000 ஆண்டுகள் பரலோகத்திலே நாம் இருக்க போகிறோம். At the close of the 1000 years, Jesus and the saints will return to this earth. 1000 வருடம் முடிந்த உடனே பரிசுத்தவான்களும் இயேசுவும் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை வேதம் சொல்கிறது. We need to read Zechariah chapter 14 and verse 5. சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் Okay. வருவார்கள். What does it say? The Lord will come and all the saints will come with him. எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவருடன் வருவார்கள். Christ descends on Mount Zion. இயேசு கிறிஸ்து அவர் பரமேறும்போது ஒலிவ மலையிலிருந்து பரமேறி சென்றார். He ascended to heaven from Mount Olives and he will come back to the same place. எப்படி அவர் போனாரோ அதே போல மீண்டுமாக அதே இடத்துக்கு வரப்போகிறார். How do we know he ascended from heaven from Mount Olives to heaven? எப்படி நமக்கு தெரியும் ஒலிவ மலையிலிருந்து அங்க போனாரு அப்படின்றதை எப்படி நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்? We read Acts 1:11 and 12. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1:11 நாம் வாசிக்கும் போது அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். All right, next verse. அடுத்த வார்த்தை So from Mount Olive, all right, the Yes. disciples returned to Jerusalem. ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு மீண்டுமாக திரும்பி செல்கிறார்கள் சீஷர்கள். This is the only verse in the whole Bible that talks about Sabbath day distance. இதுல ஒரே ஒரு இந்த வசனம் தான் ஓய்வு நாளின் தூரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. So when Jesus comes like that, what happens? அப்படி இயேசுவானவர் வரும்போது என்ன நடக்கும்? இப்படி ஒரு சூழ்நிலையில் Go back to Zechariah chapter 14 and மறுபடியுமாக நம்ம சகரியா புஸ்தகத்துக்கு போவோம். 14 and verse 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். So what happens when Jesus' feet touch Mount Olives? The Mount Olives will be split into two. இயேசுவானவர் இந்த பூமியிலே காலை அதாவது ஒலிவ மலையிலே கால் வைக்கும்போது பூமி இரண்டாக பிளந்து போகிறது என்று வேதம் சொல்கிறது. A great valley is developed there. அங்கே ஒரு பக்கம் நல்ல ஒரு நடுமையத்தில் கிழக்கு மேற்காய் நல்ல ஒரு இடம் போன்று நல்ல ஒரு அழகான ஒரு வேலி அங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். And Christ purifies that valley. அந்த இடத்தை ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்குகிறார் என்று நம்ம பார்க்க முடியும். So the new Jerusalem that comes down from heaven will come and settle in this valley. அந்த இடத்திலே அந்த ஒலிவ மலையில ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அழகான இடத்துல புதிய எருசலேம் அப்படி இறங்கி வந்து தங்குகிறது என்று வேதத்தில் பார்க்க முடியும். See that I will summarize the steps what happens. ஒரு சில காரியங்களை நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன். Christ and the saints descend from heaven. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வருகிறார்கள். At the same time Satan is loosed from his 1000 years imprisonment. இப்பொழுது இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், சாத்தான் கட்டப்பட்டு இருக்கிற சாத்தான், அதாவது சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற சாத்தான் இப்போது விடுதலை ஆகிறான். And the wicked people are resurrected at the same time. அந்த நேரத்தில் துன்மார்க்கன் உயிரடைகிறார்கள், துன்மார்க்கர்கள் யாவரும் உயிரடைகிறார்கள். Holy city comes down from heaven. பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. Holy city will settle down in the plain of olives. ஒலிவ மலையில அந்த பரிசுத்த நகரம் அங்கே தங்குகிறது. Christ and the saints will enter the holy city.
இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் அந்த சிட்டிக்குள்ள உள்ள என்ட்ராகிறாங்க, உள்ள போகிறாங்க, And the நுழைந்து wicked செல்கிறார்கள். people who are resurrected now will surround the holy city. துன்மார்க்கர்கள் அந்த புதிய அந்த எருசலேமை சுற்றிலும் அவர்கள் காணப்படுகிறார்கள். Let's go back to Zechariah 14 and read verse 9. மறுபடியும் சகரியாவுக்கு நம்ம போவோம். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Okay, now turn back to Revelation chapter 20 and look at verse 7. மறுபடியும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போவோம். 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். You know, the 5th verse, chapter 20 and 5th verse says, after the wicked people are resurrected after a gap of 1,000 years. 1000 வருடத்துக்கு பிறகுதான் இந்த துன்மார்க்கர்கள் உயிரடைகிறார்கள். You know, there is a great difference between the saints who are resurrected and the wicked people who are resurrected. அதாவது பரிசுத்தவான்கள் அங்க போனதுக்கும் துன்மார்க்கர்கள் எழும்புறதுக்கும் நிறைய காலங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். The wicked people are like the sands of the sea. அவங்க துன்மார்க்கர்கள் பூமியின் மணலத்தனையாக நிரம்பி இருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும். No matter in what condition a person dies, a righteous person when he is resurrected, he looks like the best of health and in the youth, in glorious youth. அதாவது பரிசுத்தவான்கள் எழும்பும்போது அவர்கள் மரித்த அந்த நிலைமையிலே அவங்க கிடையாது, பூரணமாக ஒரு நல்ல ஒரு அழகு நிறைந்தவர்களாக சுகமடைந்தவர்களாக நல்ல ஒரு அழகாக பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். But the wicked people, they are resurrected just the way they went into the grave. ஆனால் துன்மார்க்கர்கள் எப்படி மரித்தார்களோ அதே வியாதியோட அதே கோர முகத்தோட எழுந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். Among the wicked people who are resurrected, there are giants who lived before the flood. அதாவது இந்த துன்மார்க்கர்கள் எழும்பும்போது ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக வாழ்ந்த ராட்சசர்கள் அங்கே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். They were giants not only physically but also intellectually. அதாவது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக மட்டும் இல்ல, உள்ளார்ந்த ஒரு ரீதியாக கூட அந்த ராட்சசர்கள் அங்கே காணப்படுவதை பார்க்க முடியும். They used their skill and their knowledge for uplifting themselves, for self glory. அதாவது தன்னை உயர்த்துவதற்காக அவர்கள் அநேக காரியங்கள் அவங்களுக்கு இருந்த எல்லா விதமான நாலேஜ் அந்த அந்த ஆழ்த்தத்துவம் எல்லாத்தையும் அவங்க அங்க பயன்படுத்துறதை பார்க்க முடியும். In a school where I was working, we had a student who we cannot forget. Sir, in a school, I was a teacher in Madurai school. அதாவது நான் மதுரை ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணும்போது there was a student in class 6. 6வது கிளாஸ்ல ஒரு மாணவன் இருந்தான். When the teacher asks a question and he gives the answer, ஆசிரியர் क्वेश्चन கேட்டா ஒரு நல்ல பதிலை கொடுப்பான். and then teacher says correct, answer is right. டீச்சர் சொல்றாங்க ஓகே சரியான பதில். And then this boy will pull up his collars like this and look around. Look at me. அந்த மாணவன் சொல்றான் எல்லாரையும் பார்த்து பாரு, என்ன பாருங்க அப்படி சொல்லி காலரை தூக்கிட்டு இருக்கிறான். You see, children can behave like that. குழந்தைகள் அப்படிதான் தன்னுடைய இதை வெளிப்படுத்துவாங்க. Can the adults behave like that? இத பெரியவங்களும் அப்படி பண்ணலாமா? What does the Bible say? Turn to 1 Corinthians chapter 4 and verse 7. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். 7th verse. 7வது வசனம். Whatever makes you different from another person, whatever gift you possess, it is a gift from God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், ஒருவேளை திறமையான பிள்ளைகளா இருப்பீங்க, என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அது எல்லாமே தேவனால் வந்தது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். Now,
Satan looks at the large number of wicked people who are resurrected. அதாவது சாத்தானோட அநேக துன்மார்க்கர்கள் எத்தனையோ மக்கள் எழும்புறதை நம்ம பார்க்க முடியும். There are kings who conquered nations and military leaders who led out battles. அதாவது பெரிய பெரிய யுத்த வீரர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே எழும்பி நிற்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். He calls for a consultation committee. அவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறான். You know, the chief of the wicked angels and the chief of human beings are called to that committee. அதாவது முக்கியமான பிரமுகர்கள் தூதர்களையும் அதே போல மனிதர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறான். And he says, look at that city, people inside, they are a small number. We are very large number. We can overcome the city. உள்ள பாருங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நம்மள பாருங்க, நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம எப்படியாவது அந்த சிட்டியை நம்ம அடைஞ்சிரலாம் அல்லது வின் பண்ணிடலாம், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறான். Let's read Revelation 20 and verse 9. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 28. So this is the last attempt for deception. இது பயங்கரமான முடிவு கால ஒரு ஏமாற்றத்தை இந்த சாத்தாங்க பண்றான். He gathers the people for a battle. அவன் எல்லாரையும் அதாவது எல்லாரையும் கூட்டி சேர்த்து எதுக்கு அப்படின்னா யுத்தத்திற்காக. You see, they lay down plans for an attack. அவன் எப்படியாவது அந்த இடத்துல அந்த புதிய எருசலேமை வெற்றி பெற்று வேணும் அல்லது அதை எப்படியாவது தாக்கி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் இருக்கிறான். Let's read Revelation 20 and verse 9. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 29 நம்ம வாசிக்கலாம். Okay, before that happens, what happens, you know, they make plans and the scientists set to produce weapons. அதாவது நிறைய விஞ்ஞானிகள் இந்த புதிய எருசலேமை தாக்குவதற்காக நிறைய ஏவுகணைகள், அணுகுண்டுகள் போன்ற பலவிதமான ஆயுதங்களை அவர்கள் வழங்குகிறார்கள். Military leaders recruit the people, the wicked people, the able people among them, and prepare into divisions of the army. அதாவது ஒரு ஒரு குரூப்பாக அப்படியே பிரித்து எப்படியாவது விதவிதமான மக்களை ஏற்படுத்தி அதை தாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைக்கிறார்கள். You know, the battles are going on now. The kind of weapons which are used are amazing. இப்போ இருக்கிற அந்த அணுகுண்டு அதாவது அணு சம்பந்தமான நிறைய அந்த தாக்குதல்களை விதவிதமான முறையில் மக்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். 5 years ago, 2020, November 27, the chief scientist in Iran, who is responsible for preparing the nuclear weapons, he was traveling in a car on the road. அதாவது 2020ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி இந்த ஈரான் அந்த அதாவது அணுகுண்டு போன்றவைகளை தயாரித்து கொண்டிருக்கிற அந்த தயாரிப்பாளர் அந்த அந்த இதில் தலைவர் படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். He was killed while he was traveling in the car. அவர் போய்க்கொண்டிருக்கும் போதே காரில் போய்க்கொண்டிருக்கும் போதே படுகொலை செய்கிறார்கள். In the funeral, the chief of the nation announced that there was no one there on the road to attack him. It was a remote control attack. அது சொல்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க, இது யாருமே அங்க இருந்த மாதிரி இல்ல, இது வித்தியாசமான முறையில் அந்த காரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Well, clever weapons produced by the scientists. விதவிதமான முறையில் இன்னைக்கு விஞ்ஞானிகள் இந்த ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். And the people from around the world march towards the holy city. அதாவது நிறைய மக்கள் அந்த அந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் அந்த புதிய எருசலேமை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். You see, when the saints are resurrected, the angels gather them together.
சார் அகைன் பிச். When the saints are resurrected, angels gather them together. Matthew 24 verse 31. ஓகே, அந்த பரிசுத்தவான் துன்மார்க்கர் வந்து உயிரடையும் போது தூதர்கள் சாரி அகைன் Saints. பரிசுத்தவான்கள் When they are raised, எழும்பும்போது the angels gather them together. தூதர்கள் அவர்களை சுற்றிலும் இருந்தார்கள். Can you read that verse, Matthew 24:31? 4 பக்கமும் கூட்டி சேர்த்தார்கள் இருக்குல்ல, அந்த வசனம் படிங்க. My mind is going somewhere else. Yes. Okay. Now the wicked people are wherever they are raised all over the world. So now they have to march to the holy city. அதாவது இப்போ அதாவது எப்படி பரிசுத்தவான்கள் எழும்போது தூதர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தார்கள், இப்போ துன்மார்க்கர் எல்லாம் அங்கங்கே எழும்பி மொத்தமா சேர்ந்து இருக்கிறார்கள். The enemy is ready to attack. அதாவது அந்த எதிராளியானவன் ஆயத்தத்தோடு தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். They have the weapons ready. எல்லா ஆயுதங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. They have the people with them, enough people with them. அவங்களுக்கு போதுமான மக்கள் கூட்டம் இருக்கிறது. They have the will to attack. அவங்க விருப்பத்தோடு அதை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். But are standing paralyzed. அங்க அது ஒரு டிஃபரண்ட் வித்தியாசமான முறையில் அதை அங்கே நிற்பதை நம்ம பார்க்க முடியும். Paralyzed means what? Unable to move. அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறாங்க. At this point, Jesus will appear on a glorious throne above the holy city. அதாவது இப்போ இயேசுவானவர் அந்த புதிய எருசலேமுக்கு மேலாக எல்லாருக்கும் தெரிகிற வண்ணமாக அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். Let's read Revelation 20 verse 11. 20:11 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம். You see, at that time all humanity will be present there. அங்கே எல்லா மனிதர்களும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அந்த நேரத்தில். Will be inside the city. அதாவது பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமுக்குள்ளாக இருக்கிறார்கள். Wicked people will be outside the city. எல்லா துன்மார்க்கரும் வெளியிலே அந்த புதிய எருசலேம் வெளியே இருக்கிறார்கள். Revelation 20 and verse 12. 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். Above the city there appears in panoramic view all that happened, part of the great controversy. அதாவது மாபெரும் இந்த யுத்தத்தில் பரந்த ஒரு காட்சியை ஆண்டவர் இந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறார். Starting from Adam's fall till the last person who lived on earth, their lives as they lived will be displayed there. அதாவது ஆரம்பத்திலிருந்து வாழ்ந்த மக்களுடைய எல்லா விஷயங்களும் அந்த பரந்த இந்த காட்சியின் மூலமாக, அதாவது எல்லா மக்களும் பார்க்கிற வண்ணமாக அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார். We have our Hope studio in Chennai. நமக்கு ஹோப் சேனல் அங்கே இருக்கு சென்னையில். They use HD camera. அவங்க HD கேமரா யூஸ் பண்றாங்க. Okay, what happens? Everything is captured. எல்லாமே அது எடுத்துக்கிறோம். Angels are doing the video recording. All lives, all activities, all over the world are recorded by holy angels. பரிசுத்த தூதர்கள் நாம் பண்ற அத்தனை விஷயங்களையும் எப்படி இந்த ஹோப் டிவி சேனல்ல ஒரு கட்சி மூலமாக ஒரு பெரிய லெவல்ல எல்லா வீடியோஸ் எடுக்கிறாங்களோ, அதே போல தூதர்கள் நம்மை பற்றி எல்லா விதமான காரியங்களையும் ஸ்டோர் பண்ணி வைத்திருப்பதை அந்த பேனரோமிக் அந்த வியூல பார்க்கறாங்க. Luke 12 and verse 3, Jesus said, the day will come when all secrets will be revealed. லூக்கா சுவிசேஷம் 12:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. Okay, we are anxious to know so many secrets around us. நம்மை சுற்றிலும் நிறைய விதமான ரகசியங்கள் இருக்கிறது. For example, just one example, what happened to that Malaysian aeroplane, it disappeared some 10 years ago. அது மலேசியன் ஏரோப்ளேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். Many investigations are done, but they don't know what happened.
அதான் நிறைய பணம் செலவு பண்ணாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. On that day, all secrets will be revealed. ஆனால் ஒரு நாள், அந்த நாளிலே இது என்ன நடந்துச்சு, எப்படி அட்டாக் பண்ணாங்க, எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னுலாம் அப்படியே மறைமுகமாக இருக்கு. ஆனால் இயேசுவானவர் அன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக அந்த காட்சியை யார் அதை செய்தது என்பதை காண்பிப்பார். The question is, when our lives are displayed before the whole universe, are we going to be ashamed or are we going to stand there pleased, happy and peaceful? அநேகருடைய வாழ்க்கை அங்கே முழுவதுமாக படமாக காட்டப்படும். அப்பொழுது நாம் எந்த இடத்துல இருக்க போகிறோம் என்பதை நாம் யோசிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. Think of a sinner when his life is displayed on the screen here. Will he be comfortable or will he be ashamed? அதாவது துன்மார்க்கருடைய எல்லா விதமான ரகசியங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் படம் போட்டு காட்டும்போது அவர் யோசிக்க வேண்டிய விஷயம், அது வெட்கமான ஒரு விஷயமாக இருக்குமா அல்லது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குமா? Job chapter 20 and verse 11. யோபு 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். கரெக்ட்? Yes. யோபு 20:11. His bones are full of the sin of his youth. Okay, now, you know, all young people, when they are growing up, they make mistakes. வாலிபர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே அவர்கள் ஒருவேளை தவறுகள் செய்யலாம். What to do about that? அப்போ என்ன நடக்கும் அதுக்கு அடுத்து? Psalm 25 and verse 7. சங்கீதம் 25:7 பார்த்தீங்க அப்படின்னா, Okay, turn to Psalm 51. Psalm 51, read verse 9. 9வது வசனம், 51வது சங்கீதம் 9வது வசனம். So, we are praying to God, please don't remember the sins of my youth. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இளவயதின் பாவங்களை நினையாதிரும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். In your mercy, blot out my sins. அதாவது என்னுடைய பாவத்தினாலே உம்முடைய கிருபையை தள்ளிராதீங்க. Okay, blot out my sins. நீக்கியறலும். அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும். All right. Bible says exactly the sins are blotted out. Turn to Isaiah 44 verse 22. 44:22. ஏசாயா 44:22 யாராவது வாசிங்க. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை Okay, God's promise is that your sins are blotted out. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. One more verse, Jeremiah 31 and verse 34. எரேமியா 31:34 யாராவது வாசிக்கலாம்? இல்ல தவறு, 34 31 34. அதானா? Last part of it. ஓகே. நான் அவர்கள் பிற்பகுதியை வாசி. பிற்பகுதியை வாசிங்க. நான் அவர்கள் நினையாதிருப்பேன். Okay, God says, what is that? The sins will be forgiven, sins will be blotted out, and sins will not be remembered anymore. பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படும், ஆண்டவர் அதை நினையாதிருப்பார், எல்லாமே நீக்கப்படும் என்று சொல்லி பார்க்க முடியும். Even if our enemies want to recollect our sins, they will not be able to remember. அதாவது யாராவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படியாவது கலெக்ட் பண்ணணும், அதாவது சேகரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களால முடியாது. Can you say hallelujah, praise the Lord, my sins will be wiped out and blotted out and will not be remembered anymore. Praise the Lord. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினையாது இருக்கிறார், நம்முடைய பாவங்களை கடலுக்கு ஆழத்துல போடுறாரு என்பதெல்லாம் வேதம் சொல்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம மகிமை சேர்க்க வேண்டும். ஹalleluya. What's the meaning of hallelujah? என்ன அர்த்தம் ஹalleluyaனா? Praise the Lord. Praise the Lord என்று அர்த்தம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. It's not only for those people, we can also use the word hallelujah. மற்ற சபைக்கு தான் இந்த வார்த்தை சொந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சரியான நேரத்தில் சொன்னா அது சரியா இருக்கும். Okay, if we wash our robes and make it white in the blood of the lamb, we can stand there with our heads high. அதாவது நாம நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரத்த சிவப்பா இருந்தாலும் மாற்றுகிற ஆண்டவர். சார் அகைன் ரிப்பீட். If our sins
are, if our robes are washed in the blood of the Lamb and made it white, then we will stand there not ashamed. நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரிக்கிறதுனால நம்ம யாருக்கு முன்பாகவும் நம்ம வெட்கப்பட்டு போறது கிடையாது. Turn to 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1:9 நம்ம வாசித்து பார்க்கலாம். If we confess our sins, நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் he is faithful to cleanse us. Let's read the verse. Okay, all unrighteousness are removed and we are cleansed. நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நீக்கிவிட்டு நம்மை ஒரு நீதிமான்களாக அவர் மாற்றுகிறார். Book of Job verse 24. யோபு No. ஜூட் Jude. யூதா 1:24 வாசிங்க. Jude 1:24. So, okay, how are we going to stand there? Blameless. We are going to stand before the Lord. நம்ம மாசற்றவர்களாக இருக்கும்போது தான் தேவனுக்கு முன்பாக நாம நிற்க முடியும். Colossians 1:21. கொலோசியர் 1:22 யாராவது வாசிக்கலாம். 22. Yes. 21 வாசிங்க. In Tamil it is verse 21. முன்னே So this is God's promise that we will be able to stand before the Lord blameless. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதுதான். நாம் ஆண்டவருக்கு முன்பாக மாசற்றவர்களாக நிற்க போகிறோம். Let's turn to Revelation 22, read verse 14. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். To enter into the city, we are asked to keep the commandments of God. அந்த பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். Isaiah 26 and verse 2. ஏசாயா 26:2 யாராவது வாசிக்கலாம். Okay, now Revelation 22 verse 15 says certain people are not allowed in the holy city. ஒரு சில மக்கள் வந்து அந்த பரிசுத்தமான நகரத்துக்குள் அனுமதி அவங்களுக்கு கிடைக்காது. Okay, it is a great city. Sir? It's a great city. இது அருமையான ஒரு பெரிய நகரம். It's called the Holy Jerusalem. அது ஒரு பரிசுத்தமான நகரம். The city has 12 gates. அது ஒரு 12 கேட்டு என்னது கதவுகள் நிறைந்தது வாசல். And there are 12 angels at the gates. 12 விதமான தூதர்கள் அங்கே அந்த கேட்ல இருக்கிறாங்க. And then there are 12 tribes. The names of the 12 tribes are written there. 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. This is found in Revelation 21:12. இது எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா 21ஆம் அதிகாரம் 12வது. The city has 12 foundations. அது 12 விதமான அஸ்திபாரங்கள் அங்கே இருக்கிறது. And the names of 12 apostles are written on the foundations. 12 விதமான அப்போஸ்தலருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. The 12 gates are 12 pearls. 12 கேட்டும் 12 விதமான முத்துக்களாய் நிறைந்திருக்கிறது. In the Bible there are 4 places the list of pearls we can find. அதாவது 4 இடத்துல அந்த என்ன விதமான முத்துக்கள் என்பதை அங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க, வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள். And Revelation 21:21 says the street of the city is made of pure gold. அந்த நகரம் முழுவதுமாக தங்கத்தால் காணப்படுகிறது. Revelation 22:2 says there is the tree of life that produces each month a new variety of fruit. அதாவது 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சில விஷயத்துல பார்க்க முடியும். அந்த மரம் 12 விதமான கனிகளை தந்தது மாதந்தோறும் என்று சொல்லி பார்க்க முடியும். Revelation 21:7 says those who overcome will be allowed to enter the city. யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். Turn to Revelation 21 and verse 11. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
This is the camp of the saints. இதுதான் பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த ஒரு முகாம் என்பதை நம்ம பார்க்க முடியும். Revelation 20 and verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். Okay, that's enough. So this holy Jerusalem that comes down from heaven and settles on this planet Earth, that is the camp of the saints. அதாவது பரிசுத்தவான்களுடைய இடம், முக்கியமான இடம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேம் ஒலிவ மலையில இறங்கப்பட்ட அந்த இடம்தான் பரிசுத்தவான்களே முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. So God will make a new heaven and a new earth. ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க இருக்கிறார். And this new Jerusalem will be the capital of the universe. இந்த புதிய எருசலேம் தான் தலைநகரமாக இந்த பூமிக்கு, புதிய வானம் புதிய பூமிக்கு இருக்க போகிறது. Inside the camp are the saints. அதாவது உள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களா, outside are the people who are Gog and Magog, like the sons of the sea who are deceived by the devil. மாகோகு கோகோகு போன்ற அந்த கூட்டத்தை சேர்ந்த பிள்ளைகளா என்பதை நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. Outside are Gog and Magog. வெளியில இருக்கிறவங்க கோகோகு மாகோகு அப்படின்னு தலைவர்கள் கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய தலைவர்கள், துன்மார்க்க தலைவர்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த ஒரு கூட்டம். Where are we going to be? நம்ம எங்கே இருக்க போகிறோம், உள்ளேயா வெளியா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். That's the most important thing. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.